ஹலோ! இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா, ரெட்டியார்சத்திரத்தில உள்ள அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற இடம். அதாவது திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற வழி. ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. குக்கும்பர், டொமேட்டோ, அப்புறமா பிரிஞ்சால் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இங்கே எங்களோட கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனோம். சரி, அவங்க வந்து டிவிலேயும் அதே மாதிரி புக்ஸ்லேயும் தான் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போய் ஒரு குக்கும்பர் வந்து எப்படி ஒரு ஃப்ளவர்லேருந்து அது வந்து எப்படி ஒரு காயாக வளருது அப்படின்றது நேரில் காட்டணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு போயிருக்கோம். இங்கே வந்து அவங்க கையில் பிடிச்சி அது எப்படி ஒரு க்ரீப்பர், ஒரு கிளைம்பர் அப்படின்னு அவங்க புக்ஸில் படிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க இங்கே நேரில் பார்த்தாங்க. அதே மாதிரி இது ஒரு எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் ஒரு செடியை வளர்க்கலாம் அப்படின்றதும் கற்றுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து குட்டி குட்டியாக சீட்ஸ் போட்டு அதில் வந்து அவங்க வளர்த்து அதை அப்புறமா அவங்க வெளியில் வைப்பாங்களாம். ஸோ ஒரு க்ளோஸ்டு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் எப்படி வளர்க்கணும் அப்படின்றதும் சொல்லி தந்தாங்க. ஒரு க்ரீன் ஹவுஸில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதும் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அ பிளான்ட், ஒரு மோனோகாட், டைகாட், அது வந்து எப்படி வந்து அந்த சீடு உள்ளே இருந்து வெளியில் வருது அப்படின்றத அவங்க புக்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அவங்க குனிஞ்சு இந்த மாதிரி கீழே பாரு, இந்த மாதிரி ஒரு வயலட் ஃப்ளவர்லேருந்து இந்த பிரிஞ்சால் வருதுமா அப்படின்ற மாதிரி அவங்க நேரில் பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, டச் பண்ணி ஒரு மாதிரி அந்த டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு என்ன தான் இருந்தாலும் அந்த புக்ஸ் அந்த டிவின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அந்த நேரில் போய் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அது எப்படி அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க, அந்த ப்ளோ பண்ணி அந்த டொமேட்டோ வந்து ஒரு ஒரு செடியில் எப்படி நம்ம ப்ளக் பண்ணி எப்படி சாப்பிட்றது, எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றது. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸ்பின்னாச் எல்லாம். அதே மாதிரி வெளியிலையும் வித்துட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ் ஸ்பின்னாச்சு. அப்புறமா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எங்கே இந்த மாதிரி இது கவர்மெண்ட்டுனால அவங்க டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீழே வளர்த்துட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ணும், அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இந்த சைடு வந்து பீட்ரூட் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அண்டர் த சாயில் அபவ் த சாயில்னு கிட்ஸுக்கு சொல்லி தந்திருப்பாங்கள்ல, ஸோ அது இங்கே டேரெக்டாக பார்த்தோம். ஒரு பீட்ரூட்டை எடுத்து அது உள்ள சாயில் கடியில் தான் வளருது அப்படின்றது. இங்கே குரோட்டன்ஸும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மஷ்ரூம் காமிச்சாங்க. மஷ்ரூம் வந்து ஒரு இருட்டான இடத்துல தான் வளர்ப்பாங்களாம். ஸோ அது ஒரு பேக்குள்ளே எப்படி ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் வளர்க்குறாங்கன்றதும் காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்ஸுக்கு ஒரு ஹாப்பி ஸ்பாட்டாக இருந்துச்சு. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கோட முடிஞ்சிருச்சு. வேணும்னா நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.